தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நான் ஓமந்தூரார் அவரை பார்க்கல, அறிஞர் அண்ணாவை பார்க்கல, காமராஜரை பார்க்கல, கக்கன் அவர்களை பார்க்கல. அவர் எல்லாரையும் சேர்த்து நல்லக்கண் அவரிடத்துல நான் பார்த்தேன். ஒரு நல்லவராக, நேர்மையாக, எளிமையாக இருந்தால் மதிப்பு மரியாதையும் தானாக வருவாங்கிறதுக்கு நல்லக்கண் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு. பெரிய ஆத்மா தோழர் நல்லக்கண் அவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கம். நன்றி. வணக்கம். நல்லக்கண்ணையா மாதிரி ஒரு தலைவர், ரொம்ப அரிய தலைவர். மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைக்காக இறங்கி நின்று சட்ட போராட்டம் வரைக்கும் செஞ்சு அதுக்கான தீர்வுகள் கொண்டு வந்த தலைவர். விவசாய மக்களுக்கும் ஒடுக்குமுறை இருக்கிற இடத்துலையும் நேராக போய் நின்று போராடுற தலைவர். இந்த மாதிரி தலைவர் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இருந்தாங்கன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. 101 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்திருக்காரு. தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காமல், பணத்தை பெருசாக மதிக்காமல், எல்லாத்தையுமே மக்கள் நலனுக்காகவே கொடுக்குற ஒரு தலைவர்லாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அரிது. அவரோட இழப்பு தமிழ்நாட்டுக்கு பெரிய இழப்பு. எல்லாருக்கும், அவர் குடும்பத்தாருக்கும் இரங்கல் தெரிவிச்சுக்கணும். தன்னுடைய 18வது வயதிலிருந்து இன்று வரை, அவர் இறக்கும் வரை மக்களுக்காகவே, மக்களை பற்றியே சிந்தித்து, மக்களுக்காகவே உழைத்து, மக்களுக்காகவே போராடி மறைந்திருக்கிறார் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை நான் முதல்ல பார்த்தது அப்போல்லாம் நான் சும்மா சின்ன சின்ன வேடங்கள் தான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு ஊருக்கு அவுட்டோர் போயிருக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஹோட்டலில் ரூம் போட்டிருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி தோழர்கள்லாம் போகும்போது நான் கேட்டேன், யார் என்ன இங்கே இவ்வளோ இதுவாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஐயா இருக்காங்க அப்படின்னோடனே நான் போனேன், நேராக ரூமுக்கு போனேன். அங்கே தடுக்கிறதுக்கோ கொள்றதுக்கோ யார் நீங்கள் என்ன ஏது யாரும் தடுக்கலை கொள்ளலை, போங்க உள்ளே போங்க ஐயாவை பாருங்கள் அப்படின்னு. நாங்கள் போனாக்கா ஐயா எளிமையின் அப்படி ஒரு உருவம். அவங்க பார்த்த உடனே வாங்க அப்படின்னாங்க. இருக்கும், அது ஒரு 20-22 வருடங்களுக்கு முன்னாடி. அப்போ ஐயாவை பார்த்துட்டு நான் இந்த மாதிரியா, என் பேர் பாஸ்கர், நான் சின்ன சின்ன வேஷமெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அப்படியா அப்படின்னாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு வேஷ்டி, ஒரு அந்த தச்சு போட்ட ஒரு பனியன், அதுதான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பாவும் அப்படி தான் போடுவாங்க. நான் உடனே எங்கள் அப்பாவோட பேர் சொல்லி, நான் முத்துப்பேட்டை RMS ஐயாவோட பையன் ஐயா அப்படின்னு. அப்படியா, அப்பா எனக்கு நல்லா தெரியும், நான் விசாரித்தேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஒரு துளியும் இவ்வளவு பெரிய ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு சிறிதளவும் அந்த எண்ணமோ, அந்த சிந்தையோ, அந்த கர்வமோ இல்லாமல் அவ்வளவு சாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கும் பொழுது அவங்கள அவங்க பார்த்தேன். அப்போ கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு தான் நடந்து வந்தாங்க. அப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷனில் ஐயாவை பார்க்கும் பொழுது போயிட்டு, ஐயா வணக்கம் ஐயா, வாங்கப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னாங்க. நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, நான் அப்படியே நின்ன பக்கத்தில் கையை பிடிச்சி உட்கார வச்சு என் கையை பிடிச்சிக்கிட்டு எடுத்துங்க அப்படின்னாங்க. அவ்வளோ ஒரு எளிமை. சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து மக்களுக்காக போராடி கொண்டிருந்த அந்த போராட்டம் வரைக்கும் மாற்று கட்சியினர் கூட அவரை பற்றி எந்த விதமான ஒரு தவறான ஒரு இதுவும் கருத்தும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தூய்மையான ஒரு வாழ்வை வாழ்ந்துவிட்டு ஐயா அவர்கள் நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. ஐயா மாதிரி உள்ளவர்கள்லாம் 1000 ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நம்ம எல்லாருடைய மனதில் இருந்தாலும் இயற்கை அதுக்கு ஒத்துழைக்காது. ஆனால் கலாம் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி, பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஐயா அவர்கள் மக்களுக்காக போராடி இன்னைக்கு சரித்திரமாயிருக்காங்க.
இந்த மாதிரி தலைவர்கள் வரணும், மக்களுக்காக போராடணும். பொது வாழ்வில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஐயா அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாகவும் ஒரு ஆசானாகவும் வாழ்ந்து அர்த்தமான வாழ்க்கை வாழ்ந்து நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து மறைந்திருக்கிறார், அமரராகி இருக்கிறார். அவருக்கு நம் எல்லோருடைய சார்பாக என்னுடைய செவ்வணக்கம். ஐயாவுடைய இறுதி மரியாதை கலந்துக்கிட்டு மிகுந்த வருத்தத்தை இருக்குது. எளிமைன்னா அவங்க தான் மனசுக்கு வராங்க, நேர்மைன்னா அவங்க தான் மனசுக்கு வராங்க. இப்படித்தான் ஒரு மனுஷன் வாழணுன்றதுக்கு எடுத்துக்காட்டு. ஆனால் அவங்க மாதிரிலாம் வாழ முடியாது. அவங்கள பார்த்தோம், பார்க்கும்போது கூட படுத்துருக்க மாதிரி இல்லை. அவங்களுடைய ஆசி பெற்றப்ப நம்மளாம் கொஞ்சம் திருந்துவோம். யாவருக்கும் வணக்கம். ஒரு பிழைக்க தெரியாத அரசியல்வாதி இறந்து விட்டார் என்று உலகம் சொல்லாது. ஒரு சில்லறை சேர்க்க தெரியாத செங்கொடி வேந்தன் மறைந்து விட்டார் என்றும் உலகம் சொல்லாது. இப்படி ஒரு எளிய வாழ்க்கைக்கு உதாரண புருஷராக, ஒரு மாத்தமிழனாக இந்த நூற்றாண்டில் கம்யூனிசம் இந்தியாவில் தோன்றுகையில் நம்மிடையே உதித்த ஐயா நல்லக்கண்ணு, தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் விதைத்த விதை, ஆற்றிய தொண்டு, கண்ணு கட்டிய தூரம் வரை இவரை போன்ற ஒரு எளிய தலைவரை இப்போது நம்மால் பார்க்க முடியவில்லை. ஆனால் நல்லக்கண்ணு புதைக்கப்பட போவதில்லை, எரிக்கப்பட போவதில்லை. அவர் தனது உடல் பொருள் ஆகிய அனைத்தையுமே இந்த மக்களுக்காகவே அளித்து விட்டார். உதாரண புருஷராக 1 அல்ல, 100 அல்ல, 1000 அல்ல, பல்லாயிரக்கணக்கான நல்லக்கண்ணுக்கள் விடலை பருவத்தில் இப்போது இருக்கிறார்கள். மாணவிகளாக, மாணவர்களாக. நாளைய இந்த தமிழகத்தில் இதுவும் கடந்து போகும் என்று இப்படியே இருந்து விடாது. இந்த நாட்டை ஒரு ட்விட்டரிலே அமெரிக்காக்காரன் அடகு வைத்து விட்டதை அவன் சொல்லித்தான் நமக்கு தெரிய வேண்டி இருக்கிறது. அப்படி கீழ்த்தரமான, மோசமான, அசிங்கமான ஒரு ஜனநாயகம் என்ற பிணநாயகத்திலே இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலை தொடராது. இந்த நல்லக்கண்ணின் ஆன்மா மன்னிக்காது. ஆயிரக்கணக்கான இளைஞர்களை உருவாக்கும். நாளைய இந்த தமிழகத்தில் புரட்சி நிச்சயமாக வெடிக்கும். உண்மையான ஜனநாயகம் மலரும். அந்த நம்பிக்கையோடு இந்த மாத்தமிழனை வணங்கி வானுரையும் ஐயா அவர்களின் புகழ் தெய்வத்துள் வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த நீவீர் நல்லக்கண்ணு ஐயா அவர்களே, வானுரையும் வையத்துள் வைக்கப்படுவீர்கள், வானுரையும் வையத்துள் வைக்கப்படுவீர்கள் என்று கட்டியம் கூறி விடைபெறுகிறேன். நாளைய தமிழகம் இந்த செம்மாந்த இளைஞர்களின் உண்மையான ஜனநாயகத்தை படைப்பதற்காக இவர் மறைந்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.